ஆப்பிரிக்காவின் பாறை மலைப்பகுதிகளில், குறிப்பாக எத்தியோப்பியா, எரிட்ரியா மற்றும் ஏமன் நாடுகளில் காணப்படும் விலங்கு டான் ஹெமட்ராயஸ் பபூன் குரங்கு. இது பழமையான பாப்பூன் வகைகளில் ஒன்றாகும், மேலும் இவை பண்டைய எகிப்தியர்கள் வழிபட்ட புனித விலங்காகவும் இருந்தது. ஹெமட்ராயஸ் பபூன்களின் ஆண் மற்றும் பெண் விலங்குகளுக்கிடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. ஆண்கள் பெரியதாகவும் வெள்ளை, சாம்பல் நிறமான நீளமான மயிர் மாலையுடனும் காணப்படும். பெண்கள் சிறியதாகவும் பழுப்பு நிறத்தில் காணப்படும். ஒரு ஆண் பல பெண் விலங்குகளுடன் சேர்ந்து ஒரு சிறிய குடும்ப குழு அமைக்கும். பல குடும்பங்கள் இணைந்து பெரிய கூட்டங்கள் ட்ரூப்ஸ் உருவாகும். இந்த சமூக அமைப்பு மிகவும் சிக்கலானது. தலைவராக இருக்கும் ஆண் குழுவை வழிநடத்தி பாதுகாப்பான். இவை அனைத்து வகை உணவாளிகள், ஒம்னிவோரஸ், புல், பழம், பூச்சி, சிறு விலங்குகள், சில நேரங்களில் பறவைகள் ஆகியவற்றையும் உண்ணும். வெளியுலகில் உணவு தேடும் போது பெண் பாப்பூன்கள் குட்டிகளை தங்கள் வயிற்றில் தாங்கிக் கொண்டு செல்கின்றன. குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சமூகம்தான் இவை. ஹெமட்ராயஸ் பபூன்கள் பெரும்பாலும் காலையில் உணவு தேடி பிற்பகலில் மலைப்பாறைகளில் ஓய்வு எடுக்கின்றன. இவை குரல், முகசைவு, உடல் மொழி ஆகியவற்றின் மூலம் தொடர்பு கொள்கின்றன. இவை மிகவும் புத்திசாலி விலங்குகள். தங்கள் குழுவில் ஒழுங்கு, ஒற்றுமை, பாதுகாப்பு ஆகியவற்றை கடுமையாக பேணுகின்றன. பெரிய பல்லுகளும் வலிமையான கைகளும் கொண்டதால் தற்காப்பு மற்றும் தாக்குதல் இரண்டிலும் வல்லமை பெற்றவை. பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தாலும் ஹெமட்ராயஸ் பபூன் தன் குழுவை காத்து நிற்கும் துணிச்சலான தலைவரின் சின்னம். இயற்கையின் சமூக ஒழுங்கும் அறிவும் ஒரே சேர கலந்த விலங்கு, அதுதான் ஹெமட்ராயஸ் பபூன் குரங்கு. Peraí, vou falar agora, pá. Não é lá, não.